அனைவருக்கும் வணக்கம். 10/1/2025 நேத்து நம்ம கேஸு கோர்ட்டுக்கு வந்துச்சுங்க. கோர்ட்ல நேத்து என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதியரசர் அவர்கள் நேத்து வந்திருந்தாங்க. ஐயா பாப்பாமோகன் ஐயா அவர்களும் நேத்து வந்திருந்தாங்க. நம்ம நேத்திய தேதியில ப்ரொடக்ஷன் பெட்டிஷன் நம்ம ஃபைல் பண்ணணுங்க. நம்ம ஒரு குழுவா இருந்து ஒரு டீமா இருந்து ஐயா பாப்பாமோகன் ஐயா, சங்கரசுப்பு சாரு, பாவேந்தர் சாரு, சுரேஷ் சாரு, செயல்முருகன் சாரு, மோகன் சாரு மற்றும் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் புகழேந்தி சார் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து நம்ம ஒரு குழுவா உட்கார்ந்து இந்த பெட்டிஷனை ரெடி பண்ணணுங்க. இதை நம்ம 2 மாசத்துக்கு முன்னவே ரெடி பண்ணி வச்சிருந்தோம். இந்த மனுவை நம்ம எப்பவே போட்டு இருக்கணும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா நீதியரசர் அவர்கள் 2 முறை விடுப்பு எடுத்த காரணத்தால நம்மளால அந்த மனுவை அப்ப ஃபைல் பண்ண முடியல. நேத்திய தேதியில பார்த்தீங்கன்னாக்க ஃபைல் பண்ணணும். நீதியரசர் அவர்கள் நம்ம காலையில ஒரு 9-9:30க்கெல்லாம் போயிட்டோம். ஆனா நீதியரசர் அவர்கள் மாலை ஒரு 4-4:30க்காக தான் வந்தாங்க. அதன் பிறகு நம்ம பெட்டிஷனை ஃபைல் பண்ணணும். அவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு அங்கே தான் இருந்தோம். நீதியரசர் அவர்கள் நம்மளுடைய மனுவை வாங்கிக்கிட்டாங்க. மனுவை வாங்கிக்கிட்டு அதுல நம்ம ஆவணங்கள்லாம் சரியா இருக்கா, ஸ்டாம்ப்லாம் ஒட்டி இருக்கிறோமா, வக்காலத்தெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு இதை சரி பார்த்து அதன் பிறகு நம்பர் போடுவாங்க. அதுக்காக நமக்கு அடுத்த வாய்தா வச்சிருக்காங்க. அடுத்த வாய்தா நமக்கு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23/1/2025ங்க. அன்னைக்கு திரும்ப நமக்கு வாய்தா போட்டிருக்காங்க. அன்னைக்கு நம்ம போகணும். அன்னைக்கு போகும்போது தான் நமக்கு தெரிய வரும் நம்மளுடைய மனு, நம்மளுடைய ஆவணங்கள் எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னா அதன் பிறகு நம்மளுடைய ஆவணங்களுக்கு நம்பர் போடுவாங்க. நம்பர் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னாக்க சிபிசிஐடிக்கு ஒரு சம்மன் அனுப்புவாங்க. அந்த சிபிசிஐடி அந்த சம்மனை வாங்கிக்கிட்டு அதுல அவங்க ஆஜராகி அவங்களுடைய பதிலை அவங்க சொல்லணுங்க. அடுத்த கட்டமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனுவை சிபிசிஐடிக்கு சம்மன் அனுப்புவாங்க. அவங்க வாங்கி படிச்சு பார்த்துட்டு அவங்களுடைய பதிலை அவங்களுடைய விருப்பத்தையும் சொல்லுவாங்க. அவங்களும் என்ன சொல்றாங்க அப்படிங்கிற கருத்தை கேட்டுக்கிட்டு நம்மளோட மனுவையும் படிச்சு பார்த்துட்டு அதன் பிறகு நீதியரசர் அவர்கள் ஒன்று அந்த சிபிசிஐடிக்கே நீங்க அவங்க கேட்கக்கூடிய அவங்களுடைய சந்தேகங்கள் அனைத்தும் நீங்க சரிவர செய்யணும் அப்படின்னு உத்தரவு போடலாம். அப்படி இல்லைன்னா நம்மள கூட அவங்க கேட்கலாம், உங்களுக்கு ஏன் சிபிசிஐடி மேல நம்பிக்கை இல்லை என்ன அப்படின்னு நம்மளுடைய கருத்தையும் கேட்பாங்க. எல்லாத்தையும் கேட்டு அதன் பிறகுதான் நீதியரசர் ஆர்டர் போடுவாங்க. எங்களுக்கு வேற ஒரு சிறப்பு குழு வேணும்னு கேட்டிருக்கோம், அதுக்கும் உத்தரவு போடலாம். அந்த ப்ரொடக்ஷன் பெட்டிஷன் 55 பக்கங்கள் கொண்ட மனுவை நம்ம ஃபைல் பண்ணியிருக்கிறோம். அதுல சிபிசிஐடி நம்ம வழக்குல என்னெல்லாம் செய்ய தவறிட்டாங்க அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டியிருக்கோம். நமக்கு இந்த டீமே வேண்டாம். இந்த டீம் ஒருதலை பட்சமான விசாரணையை தான் பண்ணியிருக்காங்க. நேர்மையான விசாரணையை பண்ணல, நீதிக்கு அவங்க வழிவகை பண்ணல, அநீதிகள் மட்டுமே செஞ்சாங்க அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டியிருக்கிறோம். நம்ம மனுவை படிச்சு பார்த்துட்டு சிபிசிஐடி என்னதான் பதில் சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம கேட்ட அந்த சிறப்பு டீம் நமக்கு கிடைக்குமா, உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வர்றதுக்காகவும் நேர்மையான விசாரணை பண்றதுக்காகவும் நம்ம ஒரு சிறப்பு டீம் கேட்டிருக்கோம். இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட இருந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம வழக்குல 12/7/2022 இருந்து இப்ப பாத்தீங்கன்னா 10/1/2025 வரைக்கும் எங்க போய் நம்ம எந்த மனு தாக்கல் பண்ணி நமக்கு ஏதாவது வேணும்னு சொல்லி கேட்டாலும் அந்த மனு நிராகரிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருந்தது. சிபிசிஐடியும் ஒருதலை பட்சமான விசாரணையை தான் பண்ணியிருக்காங்க. நேர்மையான விசாரணையை அவங்க பண்ணவே கிடையாது. உண்மையிலே நம்ம வழக்குல சிபிசிஐடி நினைச்சிருந்தாலும் சின்னசேலம் காவல்துறை நினைச்சிருந்தாலும் 13/7/2022 உண்மைகளை கண்டுபிடிச்சிருக்கலாம். அது மட்டும் இல்லாத அந்த நாய்ங்களை போக்சோ சட்டத்துல அவங்கள கைது பண்ணியிருக்கணும். அப்படிலாம் செய்யாம எல்லாமே அன்னைய தேதியில இருந்து இன்னைய தேதி வரைக்கும் ஒருதலை பட்சமான விசாரணையை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒருதலை பட்சமான விசாரணையை பண்ணி சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு கூட பாத்தீங்கன்னா 11 மாத காலங்கள்
எடுத்துக்கிட்டாங்க. அது கூட நம்ம டெல்லிக்கு போனனால தான் அந்த சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணாங்களே தவிர, இல்லைன்னா இந்த தேதி வரைக்கும் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணியிருப்பாங்களோ பண்ணியிருக்க மாட்டாங்களோ அப்படிங்கிறது நமக்கே தெரியாதுங்க. கண்டிப்பா சிபிசிஐடி சார்ஜ் ஷீட்டை பண்ணியிருக்கவே மாட்டாங்க. நம்ம டெல்லிக்கு போன ஒரு காரணத்தால தான் சார்ஜ் ஷீட்டை கூட ஃபைல் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா நம்ம விசாரணையை முடிச்சோன்னு இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால கொடுத்தாங்க. இப்போ நம்ம நீதிமன்றத்துல சிபிசிஐடி நம்ம வழக்குல என்னென்னலாம் செய்யல அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டிருக்கோம். கண்டிப்பா காவல் நிலையத்துல போய் நம்ம ஒரு புகார் கொடுக்குறோம் அப்படின்னாலே எடுத்த உடனே காவலர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அதாவது சிசிடிவி ஃபுட்டேஜையும் கால் ரெக்கார்டிங் தான் ஃபர்ஸ்ட் ஆய்வு பண்ணுவாங்க. அதன் மூலமா தான் அவங்களுடைய விசாரணையே தொடங்குவாங்க. ஏன்னா அதுதான் எல்லா உண்மைகளும் கண்டுபிடிச்சு கொடுக்கும். கடலூர்ல கூட பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. என்ன வீடியோ அப்படின்னா, ஒரு காவலர் பாத்தீங்கன்னா சிசிடிவிக்கு போயிட்டு மாலை போட்டு கும்பிட்டாரு. நீ தான் எனக்கு உண்மைகளை கண்டுபிடிச்சு கொடுத்த, நீ இல்லைன்னா அந்த கேஸ்ல நான் விசாரணை பண்ணிருக்க முடியாது, உண்மையான குற்றவாளியா கண்டுபிடிச்சிருக்க முடியாது அப்படின்னு அந்த சிசிடிவிக்கு போயிட்டு அவரு மாலை போட்டாருங்க. அந்த வீடியோ கூட பாத்தீங்கன்னா வைரல் ஆச்சு. நம்ம வழக்குல பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துல 234 சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்தது. கனியாமூர்ல இருந்து கள்ளக்குறிச்சி போற வரைக்கும் எத்தனையோ சிசிடிவி ஃபுட்டேஜ்கள் இருந்தது. ஆனா அவங்க அத்தனை சிசிடிவி ஃபுட்டேஜையும் அழைச்சாங்களே தவிர உண்மையை கண்டுபிடிக்க வேலை பார்க்கல. கனியாமூர்ல அந்த பள்ளிக்கூடத்துக்கு அருகாமையில பாத்தீங்கன்னா ஒரு 10 ஸ்டெப்பு எடுத்து வச்சா போதுங்க, பஸ் ஸ்டாப் வரும். அந்த பகுதியில கூட பாத்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாப்ல கூட பாத்தீங்கன்னா 4 பக்கமும் இருக்கிற மாதிரி கேமரா இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்து பக்கமா இருக்கட்டும், கள்ளக்குறிச்சி பக்கம், இந்த பக்கம் 2 சைடு 4 பக்கம் உள்ள கேமராக்கள் இருக்கு. அந்த கேமராவை எடுத்திருந்தா கூட போதும். அந்த பள்ளிக்கூடத்துக்கு பின்னாடி கேட்டு வழியா போனது கூட எத்தனை கார் போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். முன்னாடி கேட்டுக்கு எத்தனை கார் போய் அந்த பள்ளிக்கூடத்துக்கு சொயலுது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கலாம். அந்த வேன் எத்தனை மணிக்கு வெளியே வருது போகுது அப்படிங்கிற அத்தனை உண்மைகளும் அந்த பொது வழியில இருக்கக்கூடிய அந்த கேமராவை எடுத்தா கூட போதுங்க, பல உண்மைகளை கண்டுபிடிக்கலாம். ஆனா சிபிசிஐடி நம்ம வழக்குல எதுவுமே கையாள கிடையாது. எந்த ஒரு சிசிடிவி பதிவும் இது வரைக்கும் நமக்கு முறையா அவங்க காமிக்கவும் கிடையாது, சரியான முறையில நமக்கு தரவும் கிடையாது. இந்த நாள் வரைக்கும் கள்ளக்குறிச்சியோட அரசு மருத்துவமனையோட சிசிடிவி ஃபுட்டேஜை கூட நமக்கு தராம தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அதெல்லாம் கொடுத்தா பல உண்மைகள் வெளியே வந்துடும் அப்படிங்கிறதுக்காக, உண்மையை மறைக்கிறதுக்காக மட்டுமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதே போல நம்ம வழக்குல எல்லா இடத்துலையுமே நம்மளுடைய வழக்குல அநீதிகள் மட்டுமே நடந்துகிட்டு இருக்கு. நீதிக்கான ஒரு ஸ்டெப்பு கூட இது வரைக்கும் நடக்கல. உண்மையை கண்டுபிடிக்க, நீதியை நிலைநிறுத்துறதுக்கு நம்ம வழக்குல எந்த ஒரு அதிகாரியும் இது வரைக்கும் செயல்படவே இல்லைங்க. இப்ப ப்ரொடக்ஷன் பெட்டிஷன்ல நம்மளுடைய வழக்குக்கு ஒரு சிறப்பு குழு தேவை அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கோம். இந்த சிறப்பு குழுவை நம்ம கேட்டிருக்கிறதாவது நம்ம வழக்குக்கு அதுக்கான உத்தரவு போடுவாங்களா, ஒரு சிறப்பு குழு அமைக்க ஒரு ஆர்டர் போடுவாங்களா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய வழக்குக்கு ஒரு சிறப்பு நல்ல ஒரு அதிகாரிகள், ஒரு சிறப்பு டீம் வேணும். உண்மைகளை கண்டுபிடிக்க, பாரபட்சமின்றி நீதியை நிலைநிறுத்த, உண்மையை கண்டுபிடிக்க, அன்னைக்கு இரவு பிள்ளைய எவன் என்ன பண்ணனா, பிள்ளைக்கு என்ன நடந்தது, என்ன கொடுமைகள் நேர்ந்தது அப்படிங்கிற அத்தனை உண்மையும் மக்களுக்கு வெளியே சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய வழக்குக்கு சிறப்பு டீம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனு போட்டிருக்கோம். அந்த சிறப்பு குழு அமைக்க ஐயா உத்தரவு போடுவாரு அப்படின்ற நம்பிக்கையோடு நம்ம காத்திருக்கிறோம். வருகிற 23/1/2005 வரை காத்திருப்போங்க. நன்றி, வணக்கம். ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி.